வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன எம்எஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த ஒர்க்கை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் வரல அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இந்த எம்எஸ் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்காக தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலர் டீச்சர்ஸோட ஒர்க்கை வந்து குறைக்கிறதுக்காக தான் ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஒர்க் முடிக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிச்சிட்டிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஒர்க் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டா, அதாவது ஒவ்வொரு மாணவனுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய புக்கு, நோட்டு, ஸ்கூல் பேக்கு, ஸ்கூல் யூனிஃபார்மு, ஷூஸு, அட்லஸு, பஸ் பாஸு, மதிய உணவு திட்டம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவோட அப்லோட் பண்ண சொல்கிறாங்க டிஎன்எஸ்சிடி ஆப் மூலமாக. ஒவ்வொரு கிளாஸோட டீச்சர் ஐடி லாகின் பண்ணி உள்ளே போய்க்கணும். இதுக்கான ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கீம் மாடியூலை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக இந்த மாடியூல் ஒவ்வொன்றா இருக்கும். புக்கு, நோட் புக்கு, இந்த மாதிரி எல்லாமே வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு மாடியூலை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு, இப்போ புக்ஸு அப்படின்னா புக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டேர்ம் செலக்ட் பண்ணிக்கணும். என்ன புக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த பையன் வாங்கியிருக்கானா இல்லையா புக்ஸு அப்படிங்கிறத எஸ் கொடுத்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்கும். அதில் போய்ட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து அந்த புக்கு வாங்கின மாதிரி ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கணும் மொபைலில். இதை வந்து ஆட் பண்ணணும். இதே போல் ஒவ்வொன்றுக்கும் செய்யணும். அதாவது ஒவ்வொரு புக்குக்குமே இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபோட்டோஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் அளவு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 3 புக்கு வாங்குகிறான் அப்படின்னா 3 ஃபோட்டோஸ் இருக்கணும். அதே போல் 10 நோட்டு வாங்குறாங்க அப்படின்னா தனித்தனியாக 10 ஃபோட்டோஸ் வந்து இருக்கணும். சப்போஸ் நீங்கள் கம்பைன் பண்ணி கூட ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம். இதே போல் யூனிஃபார்ம் வாங்குற மாதிரி, ஷூஸ் வாங்குற மாதிரி, பேக் வாங்குற மாதிரி, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குற மாதிரி தனித்தனியாக வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா சத்துணவுக்கும் இதே போல் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும். ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம சத்துணவு டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்து விடணும். அந்த ஃபார்மில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும். அதில் வந்துட்டு ஒரு 4 விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிளாஸ் டீச்சர் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணி ஃபார்மை வந்து ஸ்டூடெண்ட்க்கு கொடுத்து விடணும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்த உடனே அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்துட்டு இந்த சத்துணவு டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வர அந்த ஒப்புதல் கடிதத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபார்மை வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது. அடுத்ததாக பஸ் பாஸ் அப்ளை பண்ணுற மாடியூலும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஹெச்எம் சாரோட ஒப்பீனியன் கேட்டுட்டு அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ரொம்ப கிராமங்களில் படிக்கிற மாணவங்களாக இருந்தால் இந்த பஸ் பாஸ் வந்து அவ்வளோ கை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதெல்லாம் யாராவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.